எவ்வளவோ ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டா இருக்கிறது இந்த மோமோஸ். அதே டேஸ்ட்ல இன்னைக்கு பன்னீர் மோமோஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இது கூடவே மோமோஸ் சட்னியும் ஷேர் பண்ண போறேன். ஒரு பெரிய சைஸ் பிளேட்ல ஒரு கப் மைதா, சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீளமா தேய்ச்சிட்டு ஒரே சைஸ்ல குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு பால்ஸா உருட்டி வச்சுக்கோங்க. இப்படி பண்றதால மோமோஸ் எல்லாமே ஒரே சைஸ்ல கிடைக்கும். இப்போ உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். பவுல்ல பன்னீரை நல்லா கையிலே கிரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சதை இந்த பன்னீரில் சேர்த்துக்கோங்க. இதில் பொடியை நறுக்கின கொத்தமல்லி இலை, உப்பு, மிளகாத்தூள், சாட் மசாலா, கொரியன் ஸ்பைஸ் மசாலா சேர்த்துக்கோங்க. அதை இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ சட்னி செஞ்சிடலாம். சாஸ் பேனில் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொதி வந்ததும் 4 பல் பூண்டு, 3 தக்காளி, காரத்துக்கு 4 வரமிளகாய், கலருக்கு 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தக்காளி வெந்ததும் அதில் உள்ள தோலை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் மாற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்ச தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக சர்க்கரை, உப்பு, டொமேட்டோ கெச்சப், கொத்தமல்லியில் சேர்த்துட்டு 2 மினிட்ஸ் குக் பண்ணிட்டு கடைசியாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இறக்கிடுங்க. இப்போ மோமோஸ் ஃபோல்டு பண்ணிடலாம். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி குட்டி குட்டியாக தேய்ச்சிக்கோங்க. பர்ஃபெக்ட் ரவுண்டாக வரதுக்கு டம்ளர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கட் பண்ணிட்டு கையில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இப்போ ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணி பண்ண தான் ப்ராக்டிஸ் ஆகும். எடுத்தோன்னே யாருக்கும் பர்ஃபெக்டாக வராது. எனக்குமே ஆவரேஜாக தான் வந்திருக்கு. பொறுமையாக பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. வெறுமனே வைக்காம பட்டர் ஷீட்டில் வச்சு வேக வச்சிங்கன்னா தட்டில் ஒட்டாம. மோமோஸ் மேலே லாஸ்ட்டாக உருக்கின வெண்ணையும் கொத்தமல்லியும் ஏதாவது ஒரு சீசனிங் பவுடரும் சேர்த்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னியோட சுட சுட இந்த மோமோஸ் எடுத்து டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா வீடியோ சேவ் பண்ணிட்டு லீவ்ல இருக்கிறவங்க கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க.